என்ன கொல்லுங்க, நான் செத்து போயிடுறேன், அவ்வளவுதான். செத்துறேன், இங்கே நாங்க செத்துறோம், கொல்லுங்க. இவன் இல்ல, இவன் தான் திருடன். கொல்லுங்கண்ணே, சத்தியமா என்ன கொல்லுங்க. ஆனா இந்த ஊரை அப்பா அப்பான்னு மரியாதை கொடுத்தேன். மரியாதை பேசலாமே, அடிச்சு இப்படி ரத்தத்தை வர வர போலீஸ் வந்து எங்களை கேட்ட பின்னாடி நீங்க அப்புறம் சொல்லுங்க நாங்க யாருன்னு. கொல்லட்டு நீங்க எங்களை கொல்லுங்க, போலீஸா வரட்டும், போலீஸ் சொல்லுங்க. ஊரு பதறதா இல்ல பாப்பா, நான் வெளிய வந்த எங்களை அடிச்சீங்க பாருங்க. போலீஸ் நீங்க ரெக்கார்ட் எடு, எந்த போலீஸ் வேணா கூப்பிடுங்க. நான் செத்து போனாலும் எங்களை கூட செத்து போனாலும் எத்தனை பரிசம் ஓடி முடியுமா? மதுரை கூட எத்தனை பரிசம் ஓடி இருக்கு, எத்தனை தலை கட்டி இருக்க முடியுமா? இப்ப கத்தி இல்லாம வீடியோ எடுங்க, போலீஸ் கொடுங்க, எல்லாத்தையும் பாத்துக்கிறேன். பாப்போம் எங்களை கொல்லுங்க, இப்ப இங்கே கொல்லுங்க, நல்ல ஆம்பளை கொல்லுங்க, கொல்லுங்க பாப்பா. கழுத்து அறுத்து போடுங்க, என்ன நான் சாகுறேன், எங்களுக்குள்ள என்ன கழுத்து அறுத்து போடுங்க பாப்பா. இப்ப எத்தனை செத்துட்டேனா கழுத்து அறுத்து போடுங்க. இவ்வளவு பேர் இருக்கீங்களா, என்ன கழுத்து அறுத்து போடுங்க. நீங்க வாங்க கொல்லுங்க பாப்பா. உண்டு போயிட்டு இருப்போம், ரத்தம் சிந்தினது கொல்லுங்க, உண்டு போயிட்டு போகும். கொல்லுங்க. நீங்க கொன்று இந்த ஊருக்கு நாங்க எப்படி வரேன்னு பாத்துக்கிறேன். என்ன கொல்லு, என்ன சூடாட்ட, என்ன போலீஸ் சுடுவாங்க. ரெக்கார்டு நீ பண்ணி என்ன வேணா பண்ணி தொத்துறோம். இவ்வளவு பேர் வெளியே வருவோம் நாங்க. ஒரு வருஷம் தூக்கி தண்ணி கொடுக்க மாட்டாங்க எங்களை. வெயில வருவோம், 90 நாள் வெயில வெளியே வந்துருவோம். பாத்துக்கிறோம், வருவாங்க. நான் வெயில கட்டி போட்டீங்க, அடிச்சு கொள்ளுங்க. அடிங்க, கைய கால கூட உடைங்க, கைய கால கூட உடைங்க. கைய உடைச்சிட்டாங்க, உத்தம மாதிரி பேசிட்டு இருக்கிறா. கொள்ளுங்க, நேயர்களே, தற்போது பார்த்திருக்கலாம், இந்த 3 பேரும் சாதாரணவர்கள் அல்ல. கொள்ளை அடிக்கும் பொழுது, கோவில் உண்டியலை திருடும் போது, வீடுகளிலிருந்து பணத்தை திருடு அதை பங்கு போட்டுக் கொள்ளும் பொழுது கையும் களவுமாக சிக்கியிருக்கிறார்கள். பொதுமக்களே அவர்களை பிடித்து தர்ம அடி கொடுத்திருக்கிறார்கள். அதற்கு பிறகு அந்த 3 பேரையும் பிடித்து போலீசாரிடம் ஒப்படைப்புக்காக வைத்திருந்த பொழுது இந்த 3 பேரும் பேசிய வார்த்தைகளை நீங்கள் அனைவரும் கேட்டிருப்பீர்கள். அதாவது அவர்கள் செய்த தவறுகளை விட நாங்கள் 15 நாளில் வந்து விடுவோம், வந்த பிறகு உங்கள் யாரும் சும்மா விட மாட்டோம் என்ற வகையில் மிரட்டல், பகிரங்கமாக மிரட்டல் விடுகிறார்கள். இதை பார்க்கும் பொழுது நிச்சயமாக அதிர்ச்சியாக இருக்கிறது. அதாவது திருட்டு சம்பவத்தில் ஈடுபட்டவர்கள் வெளிப்படையாகவே நாங்கள் 15 நாள் வந்து விடுவோம், வந்துவிட்டு உங்களை ஒருவரையும் விடமாட்டோம் என்ற வகையில் பகிரங்க மிரட்டல் விடுக்கும் பொழுது அவர்கள் எந்த வேண்டுமானாலும் செய்வார்கள் என்று தோன்றுகிறது. அந்த அளவுக்கு தான் இதை பார்க்கும்போது ஏறணும் ஹை மீட்டர்ஸ் என்ற வகையில் யாரும் வெளியே வந்து பதில் சொல்வதற்கு, சாட்சியம் கூறுவதற்கு நிச்சயமாக பயப்படுவார்கள். என்றால் நமக்கு ஏதேனும் ஆகிவிடுமோ என்று இவர்கள் மிரட்டுவதை பார்க்கும்போது பகிரங்கமாக மிரட்டல், அதுவும் வெட்டி விடுவோம், குத்தி விடுவோம் என்ற அளவிற்கு அவர்கள் பேசுகிறார்கள். காவல்துறையினர் உடனடியாக இவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது ஒரு முக்கியமான, அது மட்டுமல்ல நீதித்துறையும் கவனத்திற்கும் கொண்டு செல்ல வேண்டும் என்பதற்கான செய்தியை நாங்கள் வெளியிட்டுக் கொண்டிருக்கிறோம். என்றால் இது போன்ற குற்றங்களுக்கு வழங்கப்படுகின்ற தண்டனை ஆகட்டும், அவர்கள் 3 பேருமே அந்த செக்ஷனை எல்லாம் சொல்கிறார்கள், இந்த பிரிவில் தானே எங்களை அடைப்பீர்கள், நாங்கள் உடனே வெளில வந்து விடுவோம், எவ்வளவு நாள் உள்ள வைக்க முடியும், வெளில வந்துடுவோம் நாங்க அப்படின்னு ஓப்பனாக பகிரங்கமாக பேசுகிறார்கள். தங்களால் எங்களை என்ன செய்து விட முடியும், மீண்டும் வருவோம், இந்த ஊரில் ஒருவரையும் நடமாட விட மாட்டோம் என்ற வகையில் மிரட்டும் தொனியில் மட்டுமல்ல எச்சரிக்கை விடுக்கிறார்கள். கத்தி இல்லை எங்க கிட்ட இருந்தா குத்தி விடுவோம் என்ற அளவுக்கு அவர்கள் பேசுகிறார்கள். என்றால் அந்த அளவிற்கு அந்த தண்டனை அவர்களுக்கு போதிய அளவு இல்லையோ என்ற ஒரு கேள்வி எழுப்புகிறது. பல விவாதங்களுக்கு நிச்சயம் ஏற்படுத்தும். இது போன்று மனித உரிமையை மீறும் வகையில் பேசுவது, இது போன்ற தண்டனை அதிகப்படுத்தலாமா என்ற வகையெல்லாம் பல பிரச்சனைகள், பல விவாதங்கள் பல கோணங்களில் வரக்கூடும். ஆனால் எந்த கோணங்கள் வந்தாலும் பகிரங்கமாக அவர்கள் மிரட்டல் விடுக்கிறார்கள். அதாவது கையும் களவாக சிக்கியிருக்கிறார்கள், அவர்களை பிடித்து வைத்திருக்கிறார்கள். பொதுமக்கள் அவர்களை அடிக்க கூட இல்லை, எங்களை அடித்து விடுங்கள், அடித்து கொன்று விடுவீங்கள், இல்லை என்றால் உங்களை கொன்று விடுவோம் என்ற அளவிற்கு அவர்கள் மிரட்டுகிறார்கள்.
போலீசாரம் ஒப்படைப்பதற்காக பிடித்து வைத்திருக்கிறார்கள். அந்த காட்சிகள் தான் நமக்கு வந்தன. இது வைரலாக தற்போது சமூக தளங்களில் பரவி கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த பகிரங்க மிரட்டல் இதை பார்க்கின்ற மற்றவர்களுக்கு என்ன தோன்றும் என்றால், நாம் ஏதேனும் நாளைக்கு யாரையாவது பிடித்து கொடுத்தால், திருடனை பிடித்து கொடுத்தால் நிச்சயமாக நமக்கு மிகப்பெரிய பிரச்சனை வந்துவிடும் என்ற அளவில் தான் அவர்கள் ஒரு பயத்தை ஏற்படுத்தும் வகையில் பேசுகிறார்கள். வெளியில் வந்து விடுவோம், 15 நாளில் பெயில் வந்து விடுவோம், இவங்களுக்கு தண்டனையை இவ்வளவுதான் கொடுப்பார்கள், இந்த பிரிவுகள் தான் எங்களை அடைப்பார்கள், என்ன செய்ய முடியும் என்ற வகையில் பகிரங்கமாக மிரட்டும் பொழுது நிச்சயமாக பொதுமக்கள் தவறு செய்தவனே இப்படி பேசும்போது நாம் ஒன்றும் தவறு செய்யாமல் நமக்கு கோபம் வராதா என்ற வகையில் தான் பொதுமக்கள் இதை பார்ப்பார்கள். எனவே நீதிபதிகள் இது போன்ற தவறுகள் செய்வதற்கு உரிய தண்டனை கொடுக்க வேண்டும், அல்லது உரிய அளவிற்கு அவர்களை என்ன செய்ய வேண்டும் என்பதை நீதித்துறை தான் கவனத்துக்கு கொண்டு செல்ல வேண்டும். என்றால் நீதித்துறைக்கு சொல்லும் அளவுக்கு நாம் பெரியவர்கள் அல்ல, அவர்களுக்கு நிச்சயமாக நீதிமன்றங்களுக்கு தெரிந்திருக்கும். எனவே அவர்கள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். இது போன்ற தவறுகள் மீண்டும் வருகினால், இந்த தவறுகள் தொடரும் பட்சத்தில் நாளை ஒரு பொதுமக்கள் இது போன்ற சம்பவங்களில் சாட்சியம் கூறுவதற்கு வருவதற்கு நிச்சயமாக பயப்படும். ஏற்கனவே காவல்துறை கெடுபடி இருக்குமோ என்ற பயத்தில் பலர் வருவதில்லை. இது போன்ற திருடர்களும் நேரடியாக பகிரங்க மிரட்டல் விடுத்தால் நாளை சாட்சியம் சொல்வதற்கு யாருமே வரமாட்டார்கள். ஒரு திருட்டு நடந்தால் நமக்கேன் வம்பு என்று கண்டு கொள்ளாமல் செல்லக்கூடிய ஒரு இயல்பு ஒரு வாடிக்கையாக மாறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது. இது ஆபத்தான ஒரு போக்காக மாறிவிடும். எனவே இது போன்ற குற்றம் செய்தவர்கள் கயவர்கள் எல்லாம் நிச்சயமாக கடுமையாக தண்டனைக்கு உள்ளாக்கப்பட வேண்டும். அப்பொழுதுதான் இது போன்ற தவறுகள் திருட்டு நடைபெறுவதை தடுப்பது மட்டுமல்ல, பொதுமக்களுக்கு ஒரு உணர்வு வரும். நிச்சயமாக தவறு நடந்தால் அதை கலைக்க வேண்டும், அதை தடுக்க வேண்டும், உடனடியாக அது குறித்து காவல்துறையிடம் ஒப்படைக்க சொல்ல வேண்டும், நடவடிக்கை எடுக்க வேண்டும், தடுப்பார்கள் என்ற ஒரு சாட்சியம் சொல்ல வேண்டும் என்ற எண்ணம் அதிகம் வரும். அதை ஊக்குவிக்க வேண்டும் என்றால் நிச்சயமாக நீதித்துறையும் காவல்துறையும் உடனடியாக இந்த சம்பவத்திலே உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதுதான் சமூக ஆர்வலர்களுடைய கருத்தாக மட்டுமல்ல, அந்த நாமக்கல் பகுதியில் உள்ள மக்களுடைய கருத்தாம் எதிரொலிக்கிறது. சாலமன். நன்றி சண்முக சுந்தரம், உங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி.